அதிமுகவுடன் இணையும் ஓபிஎஸ் அணி சட்டசபையில் அடுத்தடுத்து ட்விஸ்ட். கிரீன் சிக்னல் தரும் எடப்பாடி. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இவர்களை மீண்டும் அதிமுக இணைக்க கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு சட்டசபையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவம் ஓ பன்னீர்செல்வம் அணி விரைவில் அதிமுகவில் இணைகிறதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. இப்படியான சூழலில் இன்றும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ளனர். ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலராக முடிவு செய்யப்பட்டது. இதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனையடுத்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனையடுத்து ஓ பன்னீர்செல்வம் தனது சொந்த ஆதரவாளருடன் தனியாக சேர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதிமுகவில் மீண்டும் இணையும் முனைப்பில் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறி வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவர்களை கட்சியில் இணைக்க ஆர்வம் காட்டவில்லை. இப்படியான சூழ்நிலையில் தான் நேற்று முன்தினம் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தபோது அதை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆதரித்தனர். சட்டசபை மட்டுமின்றி வெளியிலும் இரு தரப்பும் எளியும் புனையமாக செயல்பட்டு வந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இந்த தீர்மானத்தை ஆதரவு தெரிவித்தது. குரல் வாக்கெடுப்பிலும் அதற்கு பிறகு நடந்த டிவிஷன் வாக்கெடுப்பிலும் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவின் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதேபோல கடன் விவகாரம் தொடர்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுடன் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் பேசினார். கடன் வாங்குவது தவறு கிடையாது. வாங்கிய கடனை மூலதன செலவுதான் செய்ய வேண்டும். அந்த நியதியை நீங்கள் கடைபிடித்தீர்களா? வாங்கிய கடனை நீங்கள் சரியாக செலவு செய்யவில்லை என்று பேசியிருந்தார். இப்படி ஓ பன்னீர்செல்வம் திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியுள்ளார். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான உடுமலை ராதாகிருஷ்ணன் ஓ பன்னீர்செல்வத்துடன் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தார். அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பிறகு அவரிடமிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தூரத்தை கடைபிடித்தனர். ஆனால் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வத்துடன் சட்டசபையிலேயே அதிமுக எம்எல்ஏக்கள் சகஜமாக பேச தொடங்கியுள்ளனர்.